உங்களை பற்றி தெரியாதா, உன்னை பற்றி தெரியாதா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அந்த வார்த்தையை இனி நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை தானே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுது. சண்டை வந்த உடனே உங்களை பற்றி எனக்கு தெரியாது, உங்க குடும்பத்தினுடைய லட்சணத்தை பற்றி எனக்கு தெரியாது, நான் இழுத்து விடவா, நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையா சொல்றது. நேற்று இன்னைக்கு இது எப்படிதான் ஞாபகம் இருக்குமோ தெரியல. அதனால வசனம் ஞாபகம் இல்லை நிறைய பேருக்கு. ஆமா, ஆண்டவருடைய வார்த்தைகள் எதுவும் ஞாபகம் இருக்காது, ஆனா இது மட்டும் ரொம்ப ஞாபகம் இருக்கும். இல்லை இல்லை, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு அல்ல. உங்க கையை பலிபீடத்துக்கு நேராக நீட்டுங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் இதுக்காக ஜெபிங்க, நீட்டி சொல்லுங்க, இனி நான் எல்லாம் நல்லா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நிறைய பேருக்கு என்ன தோணுது, நான் பாசம் ஒன் டே மட்டும் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் என் கணவன்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது, என் மனைவிட்ட கொஞ்சம் கேட்க வேண்டியது, ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது வேணா இந்த உடன்படிக்கை எடுக்கிறேன், கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது, அந்த மரம் அன்னைக்கு புரிய வேண்டியது இருக்குது, என்னமோ ரொம்ப பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு, நான் கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்றது மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் இல்லையே. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், இன்னைக்கே ஒப்புக்கொடு, நீங்கள் இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனால எல்லாரும் கையை நீட்டி சொல்லுங்க, இனி சாகிற வரைக்கும். இது வெறும் ஏன் கூட எடுக்கிற உடன்படிக்கை இல்ல, யார்கிட்ட? ஆமா, ஆண்டவரோட இருக்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஏதாவது தடுமாற்றம் வந்தா கையை கீழே போட்டுருங்க, தப்பு இல்லை. நீங்க பாட்டுக்கு பொருத்தனை எடுத்துட்டு மீற போறீங்க. அதனால கையை நீட்டி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா இனி மரணம் அடைகிற வரைக்கும் பழையதை பேச மாட்டேன், நடந்து முடிஞ்சதை பேச மாட்டேன், உங்களை பற்றி தெரியாதான்னு கேட்க மாட்டேன். சொல்லுங்க, அந்த மாதிரி தீர்மானம் இன்னையோட நான் இதை முடிக்கிறேன். இனி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை என் கணவன்கிட்ட பேச மாட்டேன், என் மனைவியினிடத்துல பேச மாட்டேன், என் மாமியாரிடத்துல பேச மாட்டேன், என் மருமகளிடத்துல பேச மாட்டேன், என் குடும்பத்துல பேச மாட்டேன். நான் எல்லாத்தையும் இன்னையோட மறந்துடுறேன் ஆண்டவரே. எப்படி நான் செஞ்ச தப்பெல்லாம் என் முதுகுக்கு பின்னாடி போட்டு கடலுடைய ஆழத்துல போட்டு நீர் எனக்கு ஒரு விடுதலையை தந்து இருக்கிறீரோ, அதே போல எனக்கு விரோதமாய் எழும்பின, எனக்கு விரோதமாய் பேசின, எனக்கு விரோதமாய் நடந்து கொண்ட எந்த காரியத்தை குறித்தும் நான் இனி யோசிக்காதபடி, அதை நினைக்காதபடிக்கு ஒரு புதிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பிரு. என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த 3வது காரியத்தில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு ரொம்ப தெளிவாய் கர்த்தர் பேசி இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.